ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் கடலை மாவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் கடலை மாவு எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், ஓமம் எடுத்திருக்கேன். அந்த ஓமத்தை கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். மிளகு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதியமாக நான் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த மிளகையும் சேர்த்துக்கிறேன். நல்லா இடிச்சுக்கோங்க, இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, வரமிளகாவை நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதுதான். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியாக சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூடான எண்ணெய் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, அதனால தான் எண்ணெய் நம்ம சூடு பண்ணி சேர்த்துக்கிறோம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள். இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவு அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ மாவை நல்லா இப்படி உருட்டிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம் போதும். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துடுறேன். கொஞ்சம் பெருசாக தான் வேணும் உருண்டைகள். மொத்தமாக தான் இப்போ நம்ம தேய்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு மேலே தூவிக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக மாவு போட்டு தேய்ச்சிக்க போகிறேன். கோதுமை மாவு தான் நான் இப்போ தூவி விட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஒரு கப் இல்லைனா ஏதாவது ஒரு கட்டர் ரவுண்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு கப்பை வச்சு நல்லா சின்ன சின்ன ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இந்த ஃபோர்க் ஸ்பூனை வச்சு சும்மா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் போடும்போது பூரி மாதிரி எழும்பக்கூடாது, அதுக்காக. மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். பாருங்கள், ஓரளவுக்கு பபிள்ஸ் வருது. இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சா போதும். ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா மேலெல்லாம் சீக்கிரம் கலர் வந்துடும். உள்ளே மாவு பச்சையாக இருக்கும், அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிதமான தீயில் எண்ணெயை காய வச்சு எடுத்துக்கிட்டு தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவை எண்ணெயில் போட்டுடலாம். அதே மாதிரி தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணக்கூடாது. மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கிட்டோம்னா 2 பக்கமும் நல்லா வெந்து வரும். கடாய் ஃபுல்லாக எவ்வளோ இடம் பத்துதோ அந்த அளவுக்கு நம்ம தட்டி வச்சுருக்கிற மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக மாறி இருக்கும். ரொம்ப கலர் மாறி இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தான் மாறி இருக்கும்.
கலர் மாறலன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்காமல் இருந்துடக்கூடாது. நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு ஓரளவுக்கு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் தேய்ச்சி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் கோதுமை மாவு 1 கப் கடலை மாவு வச்சு நல்லா டேஸ்டியாக ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாலாம் இருக்காது. நம்ம கொஞ்சம் மொத்தமாக தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக தட்டு வடை மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப மெல்லிஸாக தேய்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு கோதுமை மாவெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வேக விட்டு எடுங்க. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி ஸ்நாக் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக அப்பப்போ ட்ரை பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்நாக்கை நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.